வெல்கம் டு ஆர் இண்டியா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். எங்களுடைய வெப்சைட் www.rindiar.com. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் பாரில் gmail.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் இந்த சைன் இன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஜிமெயிலுக்கு புதுசு, இப்போ தான் ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போது உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இங்கே உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா உங்கள் நேம், உங்கள் லாஸ்ட் நேம் அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம். அடுத்தது கீழே உங்கள் சூஸ் யுவர் யூசர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. சூஸ் யுவர் யூசர் நேம் அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடி எந்த பேரில் வேணும், உங்களுக்கு ஜிமெயில் ஐடி அதாவது எந்த ஜிமெயில் ஐடி வேணும்னு கேட்குறாங்க. நான் இங்கே kprs.saravanan.selvaraj@gmail.com இந்த ஜிமெயில் ஐடி எனக்கு வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது kprs.saravanan.selvaraj@gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நான் saravanan@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி எனக்கு வேணும்னு நினச்சா இது ஆல்ரெடி யாரோ எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா someone already has that username. ஆல்ரெடி saravanan@gmail.com அப்படின்னு யாரோ ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ அந்த saravanan@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இமெயில் ஐடி தான் இருக்கும். ஸோ saravanan@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை வேறு யாரோ எடுத்ததுனால உங்களால் அந்த நேம் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இங்கே kprs.saravanan.selvaraj@gmail.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு அப்படின்னா செக்யூரிட்டிக்காக ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதும் உங்கள் மெயில் ஐடியும் இந்த மெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருந்தா போகணும். ஸோ பாஸ்வேர்டு எவ்வளோ செக்யூர்டாக கொடுக்க முடியுமோ, அதாவது செக்யூர்டு இன் த சென்ஸ் மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு, மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வைங்க. சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் நேம் அல்லது உங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னா யார் வேணால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ரைவசியான விஷயங்களை, உங்கள் ப்ரைவேட் விஷயங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்பவுமே பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான பாஸ்வேர்டாக கொடுங்க. நான் இங்கே 5 ஸ்மால் லெட்டர், 4 கேபிட்டல் லெட்டர், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். 5 ஸ்மால் லெட்டர், 4 கேபிட்டல் லெட்டர், ஒரு ஃபோன் நம்பர். உங்கள் டேட் ஆஃப் பர்த், எப்போ பிறந்தீங்க அப்படிங்கிற உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்கள் ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத இங்கே சொல்லணும். உங்கள் மொபைல் ஃபோன் நம்பர், நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்கலாம். கொடுக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் கொடுக்க விரும்பினா கொடுங்க.
சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் திஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை என்டர் பண்ண வேண்டியிருக்காது. உங்கள் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் வர வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும். ஆனால் நான் ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்பலை. ஸோ இதை டைப் பண்ணுறேன். 2376 இங்கே இருக்குது பாருங்கள். 2376 938654 கொடுத்துட்டு ஐ அக்ரி டு த கூகுள் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்.